ஹாய் காய்ஸ். ஸோ இன்றைக்கி எங்கே வந்திருக்குன்னா, இன்றைக்கி ஊருக்கு வந்துட்டேன். ஸோ அதனால் சரி காட்டுக்கு போகலான்னு வந்திருக்கேன். ஏன்னா நானும் காட்டுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அதனால் சரி காட்டு போய் பார்க்கலாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறக்கொசரம் காட்டுக்கு வந்தேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கைஸ் இப்போ என்னென்னா, இப்போ எல்லாருமே இந்த மாதிரி காடு வச்சுருந்தா கொஞ்சம் எல்லோரும் கொஞ்சம் இந்த மாதிரி காட்டில் விவசாயம் பண்ண கற்றுக்குங்க. ஏன்னா எல்லாருக்குமே வந்துட்டு நம்ம செய்கிற வேலை நிரந்தரம் அப்படிங்கிறலாம் எதுவுமே கிடையாது. இப்போ விவசாயம்னு பார்த்துட்டிங்கன்னா நமக்கு எல்லாமே நிரந்தரம் தான். ஏன்னா நாம் வெள்ளாம் பண்ணி நாம் சம்பாரித்து ஸோ நாம் இது பண்ணிக்கலாம். ஸோ எல்லாருமே கொஞ்சம் இந்த மாதிரி விவசாயம் பண்ண கற்றுக்குங்க. ரெண்டாவது, இந்த பக்கம் காடு வச்சுருக்கீங்களா, கொஞ்சம் காட்டிலலாம் போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்களாம் நிறைய இடத்துல எல்லாம் டூர் போவீங்க, எல்லாம் வெளியெல்லாம் போவீங்க, அந்த ஃபீல்லாம் உங்களுக்கு கிடைக்காது. இந்த மாதிரி இந்த பக்கம் காட்டு சைடுக்கு இது போனீங்கன்னா உங்களுக்கு அந்த சுற்றி இருக்கிற இந்த நேச்சர் எல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அட்ராக்ட் பண்ணும். ஸோ அதனால் வந்துட்டு எல்லாருமே காடு வச்சுருக்கீங்களா கொஞ்சம் விவசாயம் பண்ணுங்கள். கொஞ்சம் இந்த பக்கம் காடு வச்சுருக்கீங்களா கொஞ்சம் அந்த பக்கம் போங்க, கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும். ஸோ நான்லாம் அப்பப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விளாக் எடுக்கிறதுக்கோசரம் இங்கே வருவேன். ஆக்சுவலாக எனக்கு வந்துட்டு இன்றைக்கி தான் ஊருக்கு ஒரு டைம் கிடச்சிது. சரி இன்றைக்கி காட்டுக்கு போகலாம், சரி போய் ஏதோ ஒன்று வீடியோ எடுக்கலாம்னுக்கோசரம் இன்றைக்கி ஈவினிங் வந்துட்டேன். இல்லைன்னா எனக்கு மார்னிங்கே வந்திருப்பேன் நான். ஏன்னா கொஞ்சம் ஈவினிங் கொஞ்சம் கிளைமேட் வேறு நல்லா இருக்கா, சரி இந்த டைமில் கொஞ்சம் வீடியோ எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறக்கோசரம் நான் ஈவினிங் டைம் வந்தேன். பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள், வியூஸ் பாருங்கள், செம்மையாக இருக்கும். என்ன இப்போ வீடியோ எடுக்கிறப்ப கனமாக மழை வரல, அது வரையும் சந்தோஷம். இல்லைன்னா அவ்வளோதான், இங்கே எல்லாம் நாசமாக போயிடும், எல்லாம் ஃபோனுக்கு எல்லாம் நனைஞ்சு போயிடும். ஸோ காய்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷமாகவே சரி எங்கள் காட்டில் எதுவுமே போடல. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் மட்டும் காடு சும்மா தான் விட்டுருந்தோம். ஏன்னா கிணத்துலையும் தண்ணி இல்லாமல் சரி சும்மா வெள்ளாம் பண்ணி என்ன பண்ணுறதுக்கோசரம் 3 வருஷம் காட்டில் எதுவுமே போடல. ஸோ இப்போ தான் பார்த்திங்கன்னா காட்டில் வாழை மரம் போட்டிருக்கோம். சரி நானும் ஏதாச்சும் சரி காய்கீது வந்திருக்கோம், வாழைத்தரைக்கு வந்திருக்குன்னு பார்த்தா அது இப்போ தான் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வந்துட்டு இருக்குது. என்ன கொஞ்சம் கொசு பிரச்சனை. இந்த சாயந்தர டைம்லாம் வந்துட்டிங்கன்னா வைங்களேன், வாழைக்காட்டில் கொசு போட்டு மனுஷனுக்கு கொன்று எடுத்துவிடும். ஸோ வேறு மழை வேறு பெய்யுது, இது அதுக்கு மேலே ஒரு பிரச்சனை. ஸோ கைஸ் இந்த கிளைமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. இந்த பக்கம் காட்டு சைடெலாம் வரப்போ கொஞ்சம் கிளைமேட்டுக்கெலாம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற அந்த ஃபீலுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்குது. கொஞ்சம் கொசு தான் போட்டு எல்லா பக்கம் பிடிச்சி கடிக்குது, அதுதான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. பாருங்களேன், நீங்களே பாருங்கள் வியூஸ்லாம் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். பயங்கரமாக இருக்கும் இங்கே வியூஸ்லாம். ஆனால் இந்த மாதிரி இடம்லாம் எனக்கு நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு இருக்குது காய்ஸ். ஆனால் என்ன நமக்கு போகிறதுக்கு தான் கொஞ்சம் டைம் கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா கொஞ்சம் நம்ம இருக்கிற வேலை செய்கிறதுக்கு கொஞ்சம் டைம் சரியாக போயிடுது. ஸோ நமக்கு இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ஒரு டைம் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ கைஸ் ஆனால் இன்னும் ஒரு 4 days இங்கே தான் இருப்பேன். பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் நிறையா இங்கே காட்டுறேன், என்னென்ன இருக்குங்கிறத நான் சுற்றி காட்டுறேன். ஸோ இன்னும் நிறைய இருக்குது கைஸ் இங்கே சுற்றி பார்க்க. இன்னும் ஒரு 4 days நான் இன்னும் இங்கே தான் இருப்பேன். நான் வந்துட்டு உங்களுக்கு என்னென்ன இருக்குங்கிறத நான் எல்லாம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன், நீங்களும் பாருங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் நான் என்னங்கிறத உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ bye guys, happy Diwali.